பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை பார்த்து கேட்டு படிக்க வேண்டும். இதில் இருக்குதா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள், இப்படி ஒரு வசனம், இப்படிப்பட்ட பொருள், இப்படிப்பட்ட வழிநடத்துதல் இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து இந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்தில் என்ன பண்ணுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமீன், ஆமீன். அப்படியானால் ரோமர் 11ஆம் அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். மீன் அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாளமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாளமாக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்து இருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்னும் இன்றைய வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். 3 விதமான ஆட்களை இதில் பார்க்கலாம். இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்களாம்? அடையாளத்தை தேடுகிறார்களாம். ஆனால் தெரிந்து அவரை கடவுளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்களாம். மற்றவர்கள் இன்ற வரைக்கும் எப்படி இருக்கிறாங்களாம்? கடினப்பட்டு இருக்கிறார்களாம். பிரியமானவர்களே, இது ரெண்டு எப்படி சொல்கிறது, அனலும் குளிரும் இல்லாதவையாக இருக்கிறது. அடையாளத்தை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இவரே மெய்யான தேவன் என்று நம்பி இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களும் இன்ற வரைக்கும் எப்படி இருக்காங்களா? கடினமாக இருக்கிறாங்களாம். மனக்கடினம், ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஒரு கடினம். இயேசுவை குறித்து ஒரு கடவுளாக எண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? கடினமாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த வீட்டில் என்னாச்சுன்னா, மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படி போகும்பொழுது வாசலில் 3 செங்கல் நட்டிருந்தது. அதுக்கு என்னென்னோ வச்சுருந்தாங்க. தயவுசெய்து தவற எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் ஒன்று அப்படின்றவங்களுக்கு, இந்த இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ பாருங்கள், இருக்குது. உள்ளே போனோன்னே அவங்க மகன் என்ன பண்ணுறாரு, நான் மாதா கோயிலுக்கு போனேன் சிஸ்டர், அதனால் நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தீபம், இந்த மெழுகுவத்தி என்ன பண்ணி எரிஞ்சிட்ருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுது, மாதா கோயில் எதுவும் மாட்டியிருக்கு, அப்புறம் வேறு ஏதோ மாட்டியிருக்கு, கயிறும் மாட்டியிருக்கு. இப்படி அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருளில் இருக்குதுங்க. பாருங்கள், இருளில் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்குறோம், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ வெதுப்பாக இருப்பாய், ஆனால் உன்னை நான் வாயிலேருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறார். நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஒன்று அப்படி இரு, ஒன்று இப்படி இரு. நீ எதுவுமே இல்லாமல் சுற்றி என்ன பண்ணாத, சுழல் போல் இருந்தீன்னா நீ போடுறதெல்லாம் உள்ள என்ன பண்ணும், இழுத்துக்கொண்டே போகும். சரி, பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அப்போது நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அடைந்தவர்களாக இருக்கிறீர்களா, இல்லை அடையாதவர்களாக இருக்கிறீர்களா, இல்லை இன்ற வரைக்கும் கடினமாக இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? என்னன்னா, இப்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீஷர் தான் எழுதி கொண்டு வருகிறார், சரிங்களா? அப்போ பாருங்கள், பவுல் எழுதி கொண்டு வருகிறார். இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப் இருக்கிறது. அவர் தான் மெய்யானவர், ஏற்றுக்கொண்ட ஒரு குரூப் இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் இன்றைய தினம் வரைக்கும் கடினம் பட்டு இருக்கிறார்கள். இன்னும் மற்றவர்கள் இன்ற வரைக்கும் கடினப்பட்டிருக்காங்க. 3 விதமான ஆட்களை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த கடினப்பட்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அடையாளத்தை தேடுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? லக்கி ப்ரைஸு எங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பாஸ் பண்ணுங்க, 1/2 மார்க்குங்க, பாஸ் பண்ணிட்டேங்க, இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டுருப்பாங்க அப்படின்வாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நான் தப்பிச்சேன்னுவாங்க. ஒரு செகண்டு தாங்க என்னை காப்பாற்றினார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்கள், அதே போல் இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளலை. அவர் சாதாரண கடவுள் அல்ல. அவர் இப்படி பிறப்பார், இப்படி கண்ணின் வயிற்றில் பிறப்பார், இந்த ஊரில் பிறப்பார், அவர் இதை சாப்பிடுவார், இப்படி ஊழியம் செய்வார், இப்படி மறிப்பார், அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார், அப்புறம் அநேக ஜனங்கள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார், மறுபடியும் 2ஆம் வருகையில் வருவார். இப்படி ஃபுல் டீட்டெயில் பர்ஃபெக்டாக
பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட இருக்கிறது தான் இயேசு குறித்து. அப்படியெல்லாம் படித்தவங்களே இயேசு என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அவரை அவங்க அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஒரு கண்ணின் வயிற்றில் பிறந்துட்டார், ஓகே. ஆனால் அவர் ராஜாவாக இருப்பார்னு அவங்க நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தவறினதை அவர்கள் பாருங்கள், நல்லா இருக்கும் அந்த வார்த்தை பாருங்கள். அவர்கள் தவறி விட்டதை புறஜாதியாக நமக்கு கிடைக்கப்பட்டு தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா. பாருங்கள், இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். இப்படி இருக்கிறாங்களே, விழுந்து போகிறதுக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு விடுது. வைராக்கியம் பழைய ஏற்பாட்டின் மேலே அவ்வளோ வைராக்கியம். பலி செலுத்துறதுல, அவங்களுக்கு வந்து தசம பாகம் கொடுக்கறதுல, அப்படி பண்ணுறது, அந்த நியாயப்பிரமாணத்திலே இருக்கிற அந்த வைராக்கியம் அப்படி இல்லை. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இன்னைக்கு இயேசுவை ஈஸியாக வேணான்ட்டு போகிறாங்க, ஈஸியாக. வேதம் சொல்லுகிறது, அவங்க வேணானதுனால ஆண்டவர் நம்ம மேலே பாசம் வச்சுட்டாராம், புறஜாதிக்கு மேலே நம்ம மேலே பாசம் வச்சுட்டாராம். அவங்க யூதருக்காக தான் அவர் பிறந்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் ரொம்ப ரொம்ப பாவம் பண்ணாங்க. அதனாலே இந்த ஜனங்களை நமக்கென்று தெரிந்து கொண்டோமே, தெரிந்து கொண்ட இருக்க ஜனங்கள் இப்படி போய்கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை திருத்த வேண்டுமே, அவங்க பாவத்திலேருந்து மாற்ற வேண்டுமே என்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அவங்க எப்படி பாருங்கள், அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினால புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த ரட்சிப்பு அவங்க வேணான்னு சொன்னதுனால தான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே பாருங்கள், அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம். சில பேர் வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன், நல்ல புருஷனை விட்டு ஓடிடுவாங்க, எல்லாம் செத்து போயிடுவாங்க. இன்னொரு பொண்டாட்டி வரும், அது சுவாமியை சூப்பராக வாழும். அதே தான் அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம். நிறைய பேர், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு அக்கா வந்து இறந்துட்டாங்க. அவங்க ராஜகுமாரி ஜூவில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து இறந்த பிறகு அவங்க தங்கச்சி வந்து அவங்க திருமணம் பண்ணுறாங்க. அந்த அக்கா வந்து நான் பார்த்துருக்கேன், அவங்க தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க கல்யாணம் பண்ண உடனே பயங்கர ஐஸ்வர்யமாயிட்டாங்க. நகை தான், பொருள் தான், சொத்து தான், குழந்தைங்கள் தான், நல்லா வாழ்கிறாங்க. அப்போது அவங்க தவறி விட்டதை அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு வாடுறாங்க. பிரியமானவர்களே, அவர்களுடைய குறைவு அது போல தான் அவங்க தவறி விட்டதை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். இவ்வளோ அதிகமாக இருக்கிறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களை பாருங்கள், புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அப்பா, உனக்காக அவர் இப்படியாப்பட்ட காரியம் செய்திருக்கிறார், ரத்த சிந்தி சிலுவை சுமந்த ஜீவனை தந்தார் அப்படின்னு நீ வைராக்கியம் பார்க்காதன்னு சொல்லி அதுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் வைராக்கியமாக இருந்தேன். புறஜாதியாக உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனால என் இனத்தாருக்குள்ளே, உங்களுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன், ஊழியக்காரனாக இருக்கேன், என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவைகளில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர் அவ்வளோ என்ன பண்ண பேசப்படுகிறவரா பவுல் இருக்கிறார். பிரியமானவர்களை அப்புறம் பார்த்தீங்கன்னா சோத்திரம். மேலும் முதற்பலனாகிய வேண்டாது சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டுளி மரமாகி நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கு சாரத்துக்கு உடன் பங்காளியாக இருந்தாயானால், அவங்க வேணான்னு வெட்டிக்கிட்டு போனதில் புறஜாதிகளை கிளையாக நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணாரா, வச்சுட்டாரா. அப்போது அவங்களுக்கு எப்படி ஆகிட்டோமா, நம்ம பங்காளியாக ஆகிட்டோமா, அதில் உடன் பங்காளியாக ஆகிட்டோமா, வேருக்கு சாரத்துக்கு உடன் பங்காளியாக ஆகிட்டோமா, நம்ம ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும். அது மாத்திரமல்ல, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாய்னா நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள்.
வேறு என்ன பண்ணுது? நம்மளை சுமக்கிறதா இருக்கிறது. நம்ம நம்ம பெருமை பாராட்டுறதுக்கே இல்லை. இயேசு கிறிஸ்து அவங்க மிஸ் பண்ணதை நமக்காக வந்தார். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. அப்படி இல்லை. அவர்கள் தவறி போனதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. சொல்லாத. அவங்க முறித்து போனதுனால தான் நமக்கு ஒட்ட வைக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல் பார்த்திங்கன்னா நல்லது வேண்டாம் போகிறோம். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லாதே. அவர்கள் தவறினதை இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். ஏன் தெரியுங்களா? நீ கவலையோடு இருக்கக்கூடாது, நீ கஷ்டத்தோடு இருக்க, தரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது, அழுது கொண்டே இருக்கக்கூடாது, பாவசாபத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தவறி விட்டதை எப்படி பாருங்கள், அவருடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம், அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க, அவருடைய நிறைவு, அவர்களுடைய நிறைவு எவ்வளோ அதிகமாக எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஐஸ்வர்யத்தை அவங்க நிறைவு என்ன பண்ணாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு கொடுக்க அவர் என்ன பண்ணார்? மனதை வைத்தார். பிரியமானவர்களே, அது தெரியாமல், இந்த ரகசியம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுமா? ஏசு எனக்கு வேண்டாம், ஏசு எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் என்ன பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்? சொல்லிட்டு வந்தோம், இயேசு உங்களுக்காக ரத்த சிந்தினார், சிலுவை சுமந்தார், ஜீவனை தந்தாருன்னு. ஒரு குடும்பத்தில், ஒரு குழப்பமான குடும்பத்தில் ஜெபிக்கும்படியாக அந்த குடும்பத்துக்கு சொல்லிட்டு வந்தோம். பிரியமானவர்களை, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கிணத்துக்குள்ளே விழுந்த தவளை போல கிடக்கிறார்கள். அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அறியாமலே கிடக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை அந்த கணத்தில் விழுந்த தவளை போல இருப்பீங்களானா அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்கள் யூதர்களுக்காக வந்தார். யூதர்கள் தவறினதை நமக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தை எவனா வேணான்வானா? கிடைத்த பரலோகத்தை எவனா வேணான்வானா? பிரியமானவர்களை, சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.